வீட்டில் கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா 10 நிமிஷத்தில் திரிஞ்சிரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி இந்த பேனில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஓடிஜி தேவையில்லை, நம்ம அவன்லேயே மைக்ரோவேவ் மோடு உண்டுல, அதில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த மக்கேக் உண்டுல அந்த வெரைட்டியை சேர்ந்தது. சரியா, டக்குன்னு பண்ணிடலாம். யாராவது வீட்டுக்கு குட்டீஸ் வராங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் சிரப் உண்டுல அது போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நியூட்டலா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. கேக் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அத்தானோட எக்ஸ் பாஸ் வந்துட்டு பெங்களூர் வந்திருந்தாங்க, அவங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அன்றைக்கி வந்து வீட்டில் மட்டன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு நாளும் தீராது.